ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்று பவுல் அப்போஸ்தலன் எபிரேய பாஷையிலே அன்றைக்கு பேசிய அரேமிய மொழியிலே அவர்களோடு கூட பேசுகிறதை அவர்கள் கேட்டு அமைதலாய் இருக்கிறதை பார்க்கிறோம். சகோதரரே என்று சொன்னால் ஒரே பிதாவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். பிதாக்களே, தகப்பன்மார்களே என்று சொல்லி அவன் பேச ஆரம்பித்த பொழுது, அதுவும் அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அவன் நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து, அதாவது அத்தனையை விட மிகவும் ஞானத்திலே சிறந்து விளங்கின, தொழில்துறையிலே சிறந்து விளங்கின தர்சு பட்டணத்திலே நான் பிறந்தவன். இந்த நகரத்தில் கமாலியலின் பாதத்தருகே, அதாவது எருசலேமில் வந்து கமாலியல் என்று சொல்லப்படுகிறவருடைய பாதத்தில் நான் வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று தொடங்குகிறான். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தமும் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் யூத சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்துக்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியிலே வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையில் விழுந்தேன். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு, நீ துன்பப்படுத்துகிற நசரேனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சாட்சியை, ஆண்டவரை தரிசித்த விதத்தை சொல்லிவிட்டு, அப்பொழுது நான் 10ஆம் வசனத்தில் ஆண்டவரே, லார்ட் என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர் என்று சொல்லி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்று சொன்னால் கர்த்தத்துவத்தை உடையவர், ஆளுகையை உடையவர், என்னை ஆளுகிறவர். இயேசு கிறிஸ்துவை அவர் நிருபங்களிலெல்லாம் அவர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். 27வது அதிகாரத்திலே அப்போஸ்தல நடபடிகளிலே என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவாக அவரை அறிந்திருந்தார்கள், இரட்சகராக அறிந்திருந்தார்கள், அவரை மனுஷகுமாரனாக அறிந்திருந்தார்கள், தேவகுமாரனாக அறிந்திருந்தார்கள். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் அவரை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டேன். என்னை ஆளுகிறவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே என்று கேட்டேன். அதற்கு கர்த்தர், என்னை ஆளக்கூடியவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிப்படைந்து வாழ்கிறதற்கு ரட்சிப்பின் சத்தியம் கொஞ்ச பகுதி மாத்திரம் தெரிந்தால் போதும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு இன்றைக்கு 100க்கு 100 நாம் வேதத்தை படிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் அழகாக சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் நாம் ஆழமாக தியானிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அப்படின்னு அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு மேலாக ஒரு விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாலும் அதற்கு மேலாக தேவ சித்தம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறாரே, அதைத்தான் பவுல் இங்கே அதற்கு கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம வீடுகளெல்லாம் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்று எழுதி போட்டிருக்கிறோம். ஆனால்
அவரை ஒரு நாய்க்குட்டியே போல, ஆண்டவரே நான் அங்கே போகிறேன், இங்கே வாங்க, இங்கே போகிறேன், அங்கே வாங்க, உதவி செய்யுங்க, ஒரு பாடிகார்டாகவும் ஒரு பாதுகாவலராகவும் தான் அவரை நாம் பார்க்கிறோம். உதவி செய்கிறவராக அவரை நம்ம எங்கே போனாலும் எனக்கு உம்முடைய சமூகம் முன்னாடி போகட்டும், எங்கே பின்னாடி வாங்க, இப்படி தான் நாம் சொல்லி ஜெபித்து பழகிவிட்டோம். ஆனால் பவுல் அருமையாக சொல்லுகிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நீர் என்னை ஆளக்கூடியவர், நீர் என் மேல் ஆளுகை செலுத்தக்கூடியவர், நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அருமையாக அங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 17 27 வரையிலும் நித்திய ஜீவனை குறித்து அவரிடம் கேட்ட ஒரு வாலிபனுக்கு அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவனிடத்தில் அநேக கற்பனைகளை சொன்னபோது அவன் சொல்லுகிறான், இதை என்னுடைய சிறு வயது முதல் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து மார்க் 10ஆம் அதிகாரம் 21, 22 சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோടെ போய்விட்டான். இயேசுவின் போதனைகளை ஒதுக்கிவிட்டு மணலின் மேல் கட்டுகிறவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் யார் தான் பிரவேசிப்பா? இது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை பின்பற்றி வரும்பொழுது, ஆண்டவரை பின்பற்றி வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கும் பொழுது எந்த ஒரு தடைகளும் நமக்கு குறுக்கே வரக்கூடாது என்பதில் ஆண்டவர் அத்தனை திட்டமும் தெளிவுமாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஆஞ்சியோடு தான் வந்தான், நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் வந்தான், கற்பனைகளை சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிதான் வந்தான். ஆனால் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் அவன் இருந்த பொழுது ஒரு பக்கம் ஆண்டவரையும் இன்னொரு பக்கம் அங்கே தன்னுடைய ஆஸ்திகளையும் வைத்து பார்த்த பொழுது, ஆஸ்திகள் என்னை ஆளட்டும், ஆண்டவர் என்னை ஆளுகிறதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி அவன் கடந்து சென்று விட்டதை பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். அதைத்தான் நிருபங்கள் தோறும் எழுதுகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை ஆளக்கூடியவர், அவன் உன்னை ஆளுகை செய்யக்கூடியவர், உன் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் அவர் ஆளக்கூடியவர். அதற்கு கர்த்தர் என்று சொல்லுகிறார். அதனால தான் சொல்லுகிறார், ஆவியிலே கட்ட உண்டவனாக நான் எல்லா பட்டணங்களுக்கும் செல்லுகிறேன், எனக்கு கட்டுகளும் காவல்களும் பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் ஆழமான தீர்மானத்தை நான் எடுத்து வாழ்கிறேன் என்கிறதிலே பவுல் அத்தனையாக உறுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல யாத்ராகமும் 20வது அதிகாரத்திலே மோசேயை கொண்டு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற அந்த இடத்திலே தெளிவாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமும் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் கற்பனைகளை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதே 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை ஆளக்கூடியவர், உன்னை ஆளுகை செய்கிறவர் தான். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், நான் சொல்லுகிறபடினால என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ நமஸ்கரிக்க வேண்டாம், மற்ற காரியங்களை சேவிக்க வேண்டாம், உன்னை ஆளக்கூடியவர் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, உன்னை ஆளக்கூடியவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 7ஆம் நாளின் கட்டளையை கொடுக்கும் பொழுது 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், உன்னை ஆளக்கூடியவருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைகளுக்குள்ளே உன்னை ஆளக்கூடியவர் 6 நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவர் ஓய்ந்திருந்தது போல நீயும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆளக்கூடியவர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். தன்னுடைய கற்பனைகளை தன்னுடைய கட்டளைகளை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த கட்டளைகளை கற்பனைகளை கொடுக்கிறவர் சாதாரண ஆள் இல்லைப்பா, உன்னை ஆளக்கூடியவர் நான் கொடுக்கிறேன். அவருக்காக நீ பயபக்தியோடு கூட பயத்துடனே கர்த்தரை சேவிக்கும்படியாக
நடுக்கத்துடனே கலிகூறும்படியாக அவர் கொடுக்கிற கட்டளைகள் அத்தனைக்கும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு அர்ப்பணித்தவராக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு விசுவாசிகளை நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், வருகைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே ஒழிய அதற்கும் ஆழமாக ஆண்டவர் நடத்தி செல்ல விரும்புகிறார். சீஷன் என்கிற ஒரு காரியத்திலே பயிற்றுவிக்க விரும்புகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பரலோக ராஜ்யத்தை, அவ்வளோ பெரிய ஒரு நித்திய ராஜ்யத்தை தரக்கூடிய என் ஆண்டவர், அவர் இந்த பூலோகத்தில் நம்மை ஆட்சி செய்ய விரும்புகிறார், ஆளுகை செய்ய விரும்புகிறார், நம்முடைய சரீர பாண்டத்தை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் விரும்புகிறார். இதை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் இயேசு விலையாக கொடுத்து வாங்கி பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அதவரை ஒரு மணவாட்டியாக அலங்கரித்து கொண்டு மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாக அதை அழகுபடுத்த நினைக்கிறார். இதை புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அதற்கு கர்த்தர், அவர் என்னை ஆளக்கூடியவர், அவருடைய ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு என்னை நடத்த வேண்டும். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் என்னை ஆளுகிறவர் என்கிற ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு காரியத்தை புரிந்து கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்வினுடைய முழு பகுதியையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.